துணைத் தலைவர் திரு ரமேஷ் அவர்களையும் விருதுநகர் மாவட்ட கால்பந்தாட்ட கழக பொருளாளர் திரு அரவிந்த் இப்பொழுது சென்னை அணியை அறிமுகம் செய்யும் வைபவம் நடைபெறுகிறது. தஞ்சாவூர் போன்ற சிறந்த அணிகளுடன் விளையாடி வெற்றி பெற்று இன்று இறுதியாக கன்னியாகுமரி அணியை 1-0 என்று வீழ்த்தி முதல் பரிசு பெற்ற சென்னை அணி இப்பொழுது பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பாக ஆடி வெற்றி பெற்ற சென்னை அணிக்கு இப்பொழுது சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகிறது. 39வது டிபி ராமசாமி கோப்பைக்கான சாம்பியன் அணி திரு சென்னை அணி. சென்னை அணி 39. ஆனா இன்று அந்த கார்பரேட் கம்பெனிஸ் நம்ம ஃபுட்பாலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். நம்ம எந்த அளவிற்கு இதில் நம்மளுடைய உழைப்பை காட்டுகிறோமோ, போட்டிகளை நடத்துகிறோமோ, அதை வைத்துதான் பெரிய பெரிய கம்பெனிலாம் நமக்கு ஸ்பான்சருக்கு வர்றாங்க. அதனால எல்லா போட்டிகளையுமே ஈவன் சந்தோஷ் டிராபி கூட சிறப்பான முறையில் தேர்வு செய்வதற்கான ஒரு திட்டம் வச்சிருக்கோம். அதனால எல்லாமே விளையாட்டு வீரர்களை நோக்கி தான். பொறுப்பாளர்கள் வசதியா இருக்கணுங்கிறதுக்காகவோ, பொறுப்பாளர்கள் பெருமையா இருக்கணுங்கிறதுக்காகவோ இனிமேல் ஃபுட்பால் இருக்காது. பிளேயருக்காக தான் ஃபுட்பால். அதனால அந்த காலங்கள் எல்லாமே போயிடுச்சு. அவங்க பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. பெருமைப்பட்டவங்க இந்த 10 வருஷத்துல இந்த கால்பந்தை எவ்வளவு சீரழிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய நலன் இருந்தது. இந்த கால்பந்துக்காக ஒரு துளி கூட செய்ய முடியாத ஆட்கள் இருந்து அவங்க உலக கோப்பை போட்டியிலும் பங்கு பெற்று 2 உலக கோப்பையிலும் பங்கு பெற்று அவருக்கு பெருமை தேடிக்கொண்டார். ஆனால் நமது மாநிலத்திற்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. ஆகவே இது மாதிரி முன்னர் இருந்தவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். இனி வரும் காலங்களில் கால்பந்தாட்ட கழகம் அப்படி இருக்காது. அதே போல